ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகமலம் பிளான்ட் இது. நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஒரு சின்ன தொட்டியில் வச்சது மொட்டு வச்சுருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் பூத்துரும் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய செடி. இது வெயில் வந்து இது தாங்கலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், மாமரத்துக்கு கீழே வச்சுட்டேன். இப்போ பாருங்களேன், நல்லா வளர்ந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ உயரம் இருக்குது இந்த செடி வந்து பாருங்கள். கீழே வந்து பாருங்கள், உயரம் இவ்வளோ உயரம் வந்திருக்கு, இன்னும் உயரம் போகும். ஆனால் இந்த பிரம்ம கமலத்திலேருந்து ஒரு சின்ன இலை கூட வந்து உங்களுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு சின்ன இந்த இலையே உடஞ்சி போச்சு. இதோட உடஞ்சிருச்சின்னா நீங்கள் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை ஊனி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வேறு பிடிக்கும். இந்த பிரம்ம கமலம் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு. ஒரு இலை கூட வீணாகாது. இலை சப்போஸ் வாடி ஒரு மாதிரி வதங்கி இருந்தால் கூட அந்த இலையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊனி வச்சிங்கனாலும் இது வந்து வேறு பிடிக்கும். நான் வந்து சில இலையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொட்டியில் அப்படியே ஹேங்கிங் பாட்டில் அப்படியே பிரம்மகமலம் ஒரு லீஃபையும் கட் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இப்படி இந்த மாமரத்துக்கு நிழலில் வந்து உங்களுக்கு இந்த பிளான்ட்டு நல்லா வளருது. இது மொட்டு வச்சுருந்தது நிறையா. ஆனால் வெயிலில் செடி வச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மொட்டெல்லாம் பழுத்து கொட்டி போயிடுச்சு. அதனால் இந்த பிளான்ட்டு பூக்கலை. சின்ன தொட்டியில் வச்ச பிளான்ட் வந்து பூக்க ஆரம்பிச்சது. சேலுக்காக நான் என்ன பண்ணினேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எல்லாருக்கும் சரி சேல் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான்ட்டு வந்து ஒரு 5-6 பிளான்ட்டு போட்டேன். வெயில் தாங்க முடியல. அந்த வெயில் அதிகமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லீஃபெல்லாம் அப்படியே சுருங்கின மாதிரி வந்து எனக்கு இதை ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இதை பாருங்கள், இந்த ஒரு இலையிலேருந்து இந்த குச்சி மாதிரி ஒரு ஸ்டெம் வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டெம்மு தான் உங்களுக்கு நிறைய வந்து பிரான்ச்சஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு குச்சி பாருங்கள், இந்த ஒரு குச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய இதாகி, இங்கே பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ். சும்மா இந்த லீஃபை இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த லீஃபை அப்படியே ஊனி வச்சிங்கன்னா கூட வேர் பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் இந்த பிரம்மகமலம் செடியில் ஒரு லீஃப் கட் ஆகிட்டால் கூட நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். அதை ஊனி வச்சிங்கன்னா வேர் பிடிக்கும், கண்டிப்பாக வேர் பிடிக்கும். ஏன்னா நான் வந்து தரையிலலாம் வச்சுருக்கேன் இந்த செடியை. அதனால் வந்து உங்களுக்கு நான் சேலுக்கும் கொடுக்கும்பொழுது நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாட்டில் இந்த வேர் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன். வேரெல்லாம் இருந்து இந்த மாதிரி ஒரு கிளை ஸ்லிம்மாக ஒரு ஸ்டெம்மு வரணும். அந்த ஸ்டெம்மு வந்துச்சு அப்படின்னா தான் நான் வந்து சேலுக்கு கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக சேல் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கிளைமேட்டு மாறும்போது உங்களுக்கு அந்த பிளான்ட்டு கொடுக்கும்போது நான் வந்து நல்ல விதமாக நான் கொடுக்கணும், நீங்களும் சந்தோஷமாக வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாம் லேட்டாக நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.